வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட்டணி, அதாவது பிஜேபி கூட கூட்டணி வைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனா இது உண்மை இல்ல. இது முழுக்க முழுக்க போய் ஒரு பொய்யான வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் வதந்தியை கிளப்புறாங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பாலியல் வன்கொடுமை மற்றும் கற்பழிப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மறைக்க தான் இந்த டிவிகே அண்ட் பிஜேபி கூட்டணின்னு சொல்லி ஒரு பொய்யான வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த கொத்தடிமை எச்ச மீடியா குரூப் இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குற விதமா ஒரு கட்சியே விலைக்கு வாங்கிட்டாங்க. தீயசக்தி திமுக. என்ன கட்சின்னா நம்ம நாம் தமிழர் கட்சி தான். இந்த நாம் தமிழர் கட்சி நம்ம என்ன கொள்கைக்காக நம்ம அவங்க அந்த கட்சி ஆரம்பிச்சாங்கன்றதே மறந்து இப்போ விஜய் திட்டுறதே ஒரு மெயின் கொள்கையா வச்சிருக்கிறாங்க. அப்படி அந்த கொள்கையை தடம் புரண்டு இப்போ போயிட்டு இருக்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியுது. என்னன்னா எப்பனாலும் விஜயை பத்தி பேசிட்டு விஜய் ஏசிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. இது வந்து அவங்க கொள்கையிலேருந்து தடம் புரண்டு வந்ததுக்கான சாட்சி இதுதான். ஏன்னா அவங்க அவங்க ஆட்சிக்கு வர வேண்டிய பிடிக்கக்கூடிய அந்த இதுகளை விட்டுட்டு ஃபுல்லாக விஜய் ஏசுகிற அளவுக்கு அவங்க கட்சி அப்படி டோட்டலாக மாறிட்டு அந்த அளவுக்கு அவங்க விலை போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா சட்ட ஒழுங்கு எல்லா பிரச்சனையுமே குரல் கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்போ அந்த கட்சியை விலைக்கு வாங்கிட்டாங்க. சரி என்ன செய்ய, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அவங்க மெயினான தலைக்கட்டுகள் சரியா இருந்தா தானே எல்லாருமே சரியா இருக்கும். ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியாது அதை. ஏன்னா இப்போ நாட்டில் நடக்கிற அந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பேசலாம், நல்லா இருக்கும். விஜய் என்ன பண்றான், விஜய் என்ன செய்யறான்றதை கவனிக்க வேண்டாம். நாட்டு பிரச்சனையை பேசின ஒரு கட்சி இப்போ வீட்டு பிரச்சனையை பேசுற அளவுக்கு மாறி இருக்கு. அதை நினைச்சாதான் ஒரு வருத்தமா இருக்கு. இன்னும் இப்போ விளாத்திக்குளம், சேலம், மதுரை, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு குரல் கூட சீமானும் நம்ம சாட்டை துறைமுறைகள் அவங்களும் எந்த குரலுமே கொடுக்கல. விஜய் பத்தி விமர்சிக்கிறது தான் உங்களோட மெயின் டார்கெட்டா இருக்கு, கொள்கையாகவும் மாறி இருக்கு. சரி, இதை பத்தி நீங்க நினைக்கின்றது கமலா சொல்லுங்க. அண்ட் இந்த விளாத்திக்குளத்தில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை ரொம்ப மனவேதனை அளிக்கக்கூடியதா இருக்கு. இது தமிழ்நாடு இல்ல மணிப்பூர்னு சொல்ற அளவுக்கு கேவலமான ஒரு சூழ்நிலையா தான் இப்ப நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. நேற்று கனிமொழி எப்பவுமே ஓட்டு கேட்க தான் ஊருக்குள்ளேயும் தெருக்குள்ளேயும் வருவாங்க. மற்றபடி அவங்க சொந்த வாழ்க்கை பிசினஸ் தான் பார்ப்பாங்க. ஆனா அப்படி எல்லா நாளுமே இருந்துட முடியாதுல்ல. அது தேர்தல் நாள் வேற சும்மா இருக்க முடியுமா? அதனால இப்போ வந்து விளாத்திக்குளத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து எல்லாம் ஆறுதல் சொல்ல உள்ள போயிருக்கிறாங்க. ஆனா மக்கள் எல்லாம் சரமாரியா கேள்வி கேட்டதுலேருந்து ஓடிட்டாங்க. தெறிக்க ஓட ஓட வரட்டிட்டாங்க நம்ம வாய்ஸ் எல்லாம். அப்புறம் நம்ம கட்சியிலேருந்து ஆதவ அர்ஜுனாவும் அஜித் ஆக்னஸும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேருக்குமே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. நம்ம தூத்துக்குடி மக்கள் எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்றாங்கன்றது தெரியுது. ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு விரும்புறாங்க நம்ம தூத்துக்குடி மக்கள்ன்றது இதுல இருந்து தெளிவா தெரியுது. அப்புறம் முக்கியம் நம்ம விஜய் நெக்ஸ்ட் மீட்டிங் எல்லாமே நம்ம தென் மாவட்டங்களை நோக்கி தான் பிளான் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தி நீங்க நினைக்கின்ற அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி விஜய்னா பத்தின நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தளபதி கிருபாலன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. 1 to 1 உடனுக்குடன் டெய்லி அப்டேட் அவங்களை தேடி வரும். தேங்க்யூ.